ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் பிப்ரவரி 11 செவ்வாய்க்கிழமை தைப்பூச திருநாள். உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இந்த பொருட்களை ஒன்றா சேர்த்து எரிக்கிறது மூலயமா பலவிதமான நன்மைகள் உங்களை தேடி வரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை எப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தைப்பூசத்து நாள் அன்னைக்கு என்னென்ன பொருட்களை எரிக்கணும் அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கலாம். வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விரதம் தான் இந்த ஒரு தைப்பூச விரதம். நம்ம என்ன கேட்குறோமோ, நம்ம என்ன வேண்டுறோமோ அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் முருகப்பெருமான் வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இந்த ஒரு தைப்பூச திருநாள். ஒரு வருடமும் தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய அற்புதமான நேரம் தான் தைப்பூச விரதம். இந்த வருடம் பிப்ரவரி 10 இரவு 7:30 மணிக்கெல்லாமே பூச நட்சத்திரம் ஆரம்பிச்சிடுது. அது பிப்ரவரி 11 இரவு 7:21 வரைக்கும் இருக்குது. பௌர்ணமி பிப்ரவரி 11 செவ்வாய்க்கிழமை இரவு 7:50 பிறகு தான் பிறக்குது. சில நேரங்களில் ஒரு விரத தினத்தை நாம் திதியை கணக்கு பண்ணி எடுத்துக்கலாம், நட்சத்திரத்தை கணக்கு பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் பூச நட்சத்திரத்தை தான் இந்த தைப்பூசம் வரது முக்கியத்துவம் வாய்ந்த கருதப்படுறதால பூச நட்சத்திரத்தை கணக்கு பண்ணி பிப்ரவரி 11 செவ்வாய்க்கிழமை முருகனுக்கான எல்லா வழிபாட்டையும் நீங்கள் செய்யலாம். கடவுள்கள்லேயே விநாயகப் பெருமானுக்கு அடுத்து ரொம்ப எளிமையான கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா அது முருகன் தான். உங்கள் வீட்டில் என்ன பொருட்கள் இருக்குதோ அதை நீங்கள் நைவேத்தியமாக செஞ்சு வச்சு முருகப்பெருமானுக்கு படைச்சாலே அது ஒரு மனசார ஏற்றுப்பார். இல்லை நாங்கள் 3 நாட்கள் 6 நாட்கள் விரதம் இருக்க போகிறோம் அப்படின்னாலும் அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம் தான். நீங்கள் இப்படி தான் விரதம் இருக்கணுங்கிற மாதிரி முருகப்பெருமான் என்றைக்குமே எதிர்பார்த்தது கிடையாது. முழு மனசோட, முழு பக்தியோட, முழு நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த வழிபாட்டையும் முருகப்பெருமான் ஏற்றுப்பார். சில பேர் அவங்களோட வேண்டுதல் நிறைவேறணும், இல்லை நிறைவேறின வேண்டுதலுக்காக 48 நாட்கள் விரதம் இருந்து தைப்பூச திருநாள் அன்னைக்கு பழனிக்கு பால் காவடி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க விரதத்தை நிறைவு செய்வாங்க. அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். ஒருவேளை உங்களோட உடல் ஒத்துழைக்கலை, 48 நாட்கள் 21 நாட்கள் விரதம் இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தைப்பூச திருநாள் அன்னைக்கு ஒரே ஒரு நாள் விரதம் இருந்தாலும், முழு பக்தியோடு இருந்தாலும் முருகப்பெருமான் உங்கள் வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பார். தைப்பூச திருநாள் வரக்கூடிய பிப்ரவரி 11 அதிகாலை எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு முதல்ல உங்கள் வீட்டோட பூஜை அறையை சுத்தம் பண்ணிவிடுங்க. அதுலேயும் வீட்டில் முருகப்பெருமானோட ஃபோட்டோ சிலை எத்தனை இருந்துச்சோ அது எல்லாத்துக்கும் கழுவி சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமம் இல்லை மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற கடவுள்களையும் நீங்கள் தயார் செய்யணும். அதை விட சிறப்பாக முருகப்பெருமான் ஃபோட்டோ சிலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து முடிஞ்சால் ஒரு மணப்பலகை இருந்துச்சுன்னா அந்த மணப்பலகை மேலே முருகப்பெருமான் ஃபோட்டோவை வச்சு நீங்கள் சிவப்பு நிற மலரால் மாலை செஞ்சாலும் சரி, இல்லை பூக்களால் அலங்காரம் செஞ்சாலும் சரி, அது உங்கள் விருப்பம்தான். கல்கண்டு பால், கல்கண்டு சாதம், சர்க்கரை பொங்கல், கேசரி, இது மாதிரி இனிப்பில் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு வச்சு நீங்கள் முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக படைக்கலாம். முருகப்பெருமான் ஒரு இனிப்பு பிரியர். பழ வகைகளில் எந்த பழம் கொடுத்தாலும் முருகப்பெருமான் மனசார ஏற்றுப்பார். வாழைப்பழம் தான் கொடுக்கணும், ஆப்பிள் தான் கொடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. உங்கள் வீட்டில் வாழைப்பழம் இருக்குதா அதையும் நீங்கள் நைவேத்தியமாக வச்சு படைச்சிக்கோங்க. படைக்கிறத காலை நேரத்தில் படைச்சாலும் சரி, மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே படைச்சாலும் சரி. அன்றைக்கு செவ்வாய்க்கிழமை 3:04 ராகு காலம், காலையில் 9:10 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு வழிபாடு நடத்தலாம். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான சில பொருட்கள் இருக்குல்ல, இதை சின்னதாக ஒரு மண் அகல் விளக்கில் வீட்டோட பூஜை அறையிலையோ இல்லை உங்கள் வீட்டோட ஹால்லையோ வைத்து நீங்கள் எரித்து சாம்பலாக்கி அதில் வரக்கூடிய அந்த பசை இருக்குல்ல அதை நீங்கள் நெத்தியில் வச்சுக்கிறது மூலயமாவும் பலவிதமான வெற்றிகள் உங்களை தானாக தேடி வருவதை நீங்கள் பார்க்க முடியும். இதில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பணவசியம் ஜனவசியத்துக்கும் லக்ஷ்மி கடாசத்துக்கும் வீட்டில் குபேரோட பார்வை விழுவதற்காகவும் பயன்படுத்தியிருக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள். அதுலேயும் கடன் தொகையை நீக்கக்கூடிய பொருட்கள்லையும் ஒரு முக்கியமான பொருள் இதில் இருக்குது. அதில் முதல் முக்கியமான பொருள் மிளகு. 3 எண்ணிக்கையிலையோ 6 எண்ணிக்கையிலையோ அது உங்கள் விருப்பம். மிளகு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம், 2 ஏலக்காய், அதுக்கப்புறமா வெற்றிலையை சும்மா கிள்ளி இப்போ நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள், அதே மாதிரி முழு வெற்றிலையை போடாமல் அந்த வெற்றிலையில் காம்பு பகுதியில், அடிப்பகுதியில், நுனிப்பகுதியில் கொஞ்சமாக கிள்ளி நீங்கள் இது மாதிரி வச்சுக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு சின்னதாக மண் அகல் விளக்குலையோ இல்லை ஒரு கிண்ணத்துலையோ வைத்து அதில் ஒரே ஒரு சொட்டு நெய் ஊற்றி இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் எரிய விடும்போது அதில் ஒரு ஜோதி வரும். அந்த ஜோதியை நீங்கள் முருகப்பெருமானாக பாவிக்கணும். சரி, இதை எத்தனை மணிக்கு செய்யலான்னா, தைப்பூச திருநாள் வந்திருக்கக்கூடிய தினம் செவ்வாய்க்கிழமை இரவு 7:21 பூசம் நட்சத்திரம் முடிஞ்சிடும். முடிஞ்சால் ஒரு 7 மணி அந்த ரேஞ்சில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லை நாங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்து லேட்டாக தான் பூஜை செய்வோம் அப்படின்னா காலை நேரத்தில் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.
மாலை நேரத்தில் தான் பண்ண முடியும்னா வேறு வழி இல்லை, ஒரு இரவு 8-9 மணிக்குள்ளேயாவது செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கட்டாயம் நல்ல பலன் கிடைக்கும். சரி, என்ன செய்யணும்னா, அந்த மண் அகல் விளக்குலையோ இல்லை கிண்ணத்துலையோ வைத்திருக்கக்கூடிய இந்த எல்லா பொருட்களையும் ஒன்றா சேர்த்து 1 சொட்டு 2 சொட்டு நெய் ஊற்றி அந்த பச்சை கற்பூரத்தை எரிய விடும்போது அந்த ஜோதி வருதில்ல, அதை முருகப்பெருமானாக பாவிக்கும் போது ஓம் சரவண பவன் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு 9 முறையோ 108 முறையோ உங்களால் எவ்வளோ முறை சொல்ல முடியுதோ அதை வாய் விட்டு சொல்லிவிட்டு முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த ஜோதி எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா அந்த மண் அகல் விளக்கை அப்படியே உங்கள் வீட்டோட பூஜை அறையில் பத்திரமா வச்சுடுங்க. ஆனால் அந்த ஜோதி எரியக்கூடிய அந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் அதை பார்க்கணும். அந்த நேரத்தில் என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனசார சொல்லுங்கள். அதாவது இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காத விஷயம் ஒன்று இருக்கும். இது நடந்தால் என் வாழ்க்கை ஒரு திருப்பு முனையாக மாறும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. அது திருமண வரனாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், நல்ல வேலையாக இருக்கலாம், நல்ல உத்தியோகமாக இருக்கலாம், ஊதிய உயர்வாக இருக்கலாம். இது மாதிரி பல விஷயங்களை அந்த ஜோதி எரியும் போது வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து தனியாக வச்சு உங்கள் அன்றாட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறமா அதில் ஒரு கருமை நிற ஒரு சாம்பல் மாதிரி தயாராகிருக்கும். அதை ஒரு சின்ன பேப்பரில் மடித்தோ இல்லை அப்படியே கிண்ணத்துலேயே அகல் விளக்குலேயே கூட நீங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமான விஷயமா வேலை விஷயமா வெளில போகிறீங்கன்னா அதில் கொஞ்சமாக 2-3 சொட்டு தேங்காய் எண்ணெயோ இல்லை ஒரே ஒரு சொட்டு நெய்யோ ஊற்றினீங்கன்னா அது ஒரு பசை மாதிரி மாறிடும். அந்த சாம்பல் கருமை நிற பசையாக மாறும். அதை நீங்கள் நெத்தியில் இட்டுட்டு போகக்கூடிய காரியத்தில் வெற்றி உண்டாகும், சித்தி உண்டாகும். காரிய சித்தியை உண்டாக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்தான் இதில் நீங்கள் சேர்த்துக்கூடிய பொருட்கள். முக்கியமாக இந்த வெற்றிலை ஏன் சேர்த்துருக்கோன்னா, வெற்றிலை அப்படிங்கிறது அனுமனுக்கு உகந்த ஒரு பொருள். அனுமன் பொதுவாக சனிக்கிழமைக்கு தான் உகந்த ஒரு கடவுள் நினச்சிட்ருக்கோம். செவ்வாய்க்கிழமைகளில் அனுமனுக்கு நீங்கள் நெய் தீபம் போட்டிங்கன்னா கடன் பிரச்சனை காணாமல் போகும். அதே மாதிரி வெற்றிலையை மாலை நீங்கள் அனுமனுக்கு சாத்தினீங்கன்னா எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். அதனால ஒரே ஒரு துண்டு வெற்றிலையை பயன்படுத்திருக்கீங்க. அடுத்ததாக 3 எண்ணிக்கையில் மிளகு இருக்குல்ல, இது கடன் பிரச்சனையை உள்வாங்கி அந்த எரியக்கூடிய ஜோதி இருக்குல்ல நெருப்பு, அதில் உங்கள் கடன் தொகையை இது பஸ்மமாக்கிடும். இன்னொரு பக்கம் செய்யக்கூடிய தொழில் வேலை இது எல்லாத்தையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்காக, போகக்கூடிய காரியத்தில் வெற்றி உண்டாகிறதுக்காக, லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்துறதுக்காக ஏலக்காயை சேர்த்துருக்குறோம். பச்சை கற்பூரத்தை பற்றி உங்களுக்கு சொல்லி தெரிய தேவையில்லை. மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் பச்சை கற்பூரம். மகாவிஷ்ணு எங்கெல்லாம் வாசம் செய்கிறாரோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் தானாக வந்துடுவாங்க. இப்படி பலவிதமான பொருட்களை அடக்கிய ஒரு கலவையை தான் நீங்கள் ஒரு பசையாக தயார் செய்து வச்சுருக்கீங்க. இதை வெளியில் போகும்போது இல்லை முக்கியமான விஷயம் வெளில போகிறீங்க, பெண்களாக இருக்க பட்சத்தில் உங்களோட உச்சந்தலை தடவிக்கலாம், ஆண்களாக இருக்க பட்சத்தில் நெத்தியில் விபூதி குங்குமம் மாதிரி வச்சுக்கலாம். இந்த பசையை தயார் செய்து ஒரு மாதம் 2 மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பழைய பசையை நீங்கள் கால்பழத்தை தண்ணியில் கரைச்சி விட்டுட்டு மறுபடியும் ஏதாவது ஒரு சஷ்டி விரதத்தன்னைக்கோ கிருத்திகை விரதத்தன்னைக்கோ இதே மாதிரி இந்த பொருட்களை எரித்து சாம்பலாக்கி அதில் வரக்கூடிய அந்த பசையில் நெய்யோ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயோ சேர்த்து நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு வர்றது மூலயமா எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் வெற்றி உண்டாகும். முழு முயற்சியை உழைப்பை போட்டிங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இன்னொரு பக்கம் தைப்பூசம் அப்படிங்கிறதே பொதுவாக அன்னதானத்துக்கு சிறந்த ஒரு நாள். வடலூரில் தைப்பூச திருநாள் அன்னைக்கு லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுக்கப்படும். அந்த பலனை நீங்கள் பெறணுன்னா உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் உணவளிக்கலாம். எவ்வளோ பேர் முருகன் கோவிலுக்கு போகும்போது கோவில் வாசலில் யாசகம் கேட்டு உட்கார்ந்துருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், தூரம் பருப்பை தானமாக கொடுக்கலாம். இது எல்லாமே தைப்பூச திருநாள் அன்னைக்கு தானம் செய்த புண்ணியத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துடும். மறந்துடாதீங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.